மணக்க மணக்க இன்றைக்கி வடகறி எப்படி ஈஸியாக செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அரை கப் கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கிங்க. அது 2 மணி நேரம் ஊறினதும் அதை மிக்ஸி ஜாரில் மாற்றி அது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பை சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருந்தால அந்த கடலைப்பருப்பு மாவு அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெய் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிடும். அதை எடுத்து தனியாக வச்சுட்டு அதே கடாய் வச்சு திரும்ப அதில் எண்ணெய் ஊற்றி பட்டை அப்புறம் பே லீஃபு அதை போட்டு அது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்து வறுத்தெடுத்து பூண்டை தட்டி போட்டுக்குங்க. 2 பச்சை மிளகாய் அரைஞ்சி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. சால்ட்டு சேர்த்துக்குங்க. மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள் எல்லாத்தையும் தேவையான அளவு சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச அந்த மாவையும் போட்டு அதை நல்லா மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. அது கொதித்து வந்ததும் கொரியாண்டர் போட்டு சிம்மில் ஒரு 2-3 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க.